அதுக்கும் இதுக்கு கனெக்டே கிடையாது. இது எப்படின்னா 1923 நடந்த ஒரு நியூயார்க்கில் நடந்த ஒரு மர்டர் ஸ்டோரி பேஸ் பண்ணி தான், அதாவது எப்படின்னா ஒரு இன்ஸ்பயர் ஆகி பண்ண ஒரு படம் தான் இது. இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த பாட்டு வந்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த ஃபீல் மாதிரி இந்த படத்தில் எடுத்துகிட்டு வரணும்னு ஒரு ஆசைக்கு தான் அந்த பாட்டே நான் அந்த படத்தில் வச்சுருக்கேன். அவ்வளோ, தட்ஸ் ஒன்லி கனெக்ட். அது தோற்று கனெக்டே கிடையாது இந்த படத்தில். அதாவது எப்படின்னா சைன் ஆஃப் விஸ்டம். அதாவது எப்படின்னா ஆமாம், எப்படின்னா ஒரு 200 கேசஸ் மேலே சால்வ் பண்ணியிருக்காருன்றதை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அந்த படத்தில். ஸோ ஒரு 200 கேசஸ் வந்து சால்வ் பண்ணாக்க உங்களுக்கு அந்த அளவு டைம் ஆகுன்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் கொடுத்துருக்கேனே தவிர, அது ஒன்றும் இல்லாமல் ஒரு ஜார்ஜ் க்ளூனி லுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கார். இது வரைக்கும் வந்து அது மாதிரி லுக்கில் வந்தது கிடையாது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வச்சு யோஜனை பண்ணி this will be a perfect look. சார் விஜயானந்த் சாருக்கு ஏதாவது கேள்வி கேளுங்க சார், ப்ளீஸ் சார். முதல்ல சொல்லும்போது 3 ஹீரோயின் சொன்னதுனால டப்புன்னு கண்ண மூடி ஒத்துக்கிட்டோம். அப்புறம் தான் கதை கேட்டோம் ஆக்சுவலாக. ஆமாம், பரவாயில்ல. ஏதாவது இது மூணு ஹீரோயின் சும்மா இல்லை. நம்ம இன்ஜினியராக இருந்து வந்து அப்புறம் 3 ஹீரோயின் லேக் பண்ணுறோம். அதுவும் இவங்க பிஹாரியா, நீங்கள் எந்த ஒரு பஞ்சாப் பொண்ணு, அவங்க குஜராத் பொண்ணா சார்? அவங்க இன்டர்நேஷ்னல் ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணுறோம், நேஷனல் லெவலில் வந்து இது பண்ணுறோம் அப்படின்னும் போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டோம். கதை கேட்கும்போது தான் தெரிஞ்சுது ஒரு மாதிரி விஷயம். ஒரு சாங் கூட இல்லை, ஹீரோயின் கூட சாங் கூட இல்லை. பொண்டாட்டியும் ரொம்ப பூசிட்ட மாதிரி இருக்காங்க. ரொம்ப கொடுமை தான். பட் இருந்தாலும் ஒரு பரவாயில்ல, ட்ராவல் நல்லா இருந்துச்சு. ஆமாம், நானும் டாப் வந்த பிறகு பெப்பரன் வைக்கலாம்னு பார்க்குறேன் சார். டாப் வந்த பிறகு அதை விட்டு வெள்ளையாக கூட வச்சுட்டு வந்துடுறேன் நான். என்ன சார்? ஆமாம் ஆமாம், ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலாக நான் வந்து நேராக காலையில் 6 மணிக்கு தான் பேக்கப் பண்ணாங்க ராமோஜி ஃபிலிம் சிட்டியில். அங்கேருந்து ஹைதராபாத் வரதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. அங்கேருந்து ஃப்ளைட்டு. இதுக்கு முன்னாடி விக்கு கலந்து கீழே வந்துருமோன்னு பயந்துட்டேன். ஆக்சுவலாக விக்கு தான் வச்சுருந்தேன். இதை வச்சுட்டு வரதுக்கு டைம் இல்லை. நான் வேணா நெக்ஸ்ட் சக்ஸஸ் மீட்டில் வந்து அதே விக்கோட வந்து உங்களை மகிழ்விக்கிறேன் நான். உங்களுக்கு பிச்சைக்காரன் 1 எடுத்தீங்க, 2 எடுத்தீங்க, அதே போல கொலைகாரன் பண்ணிருக்கீங்க, கொலைனும் உங்களுக்கு அந்த செகண்ட் எடுத்தாவே கொஞ்சம் ராசியா இருக்கா? செகண்ட்ல ராசி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் செகண்ட்ல ராசியா தான் இருக்குது. ஆக்சுவலா சந்தோஷம் தான். இந்த கொலைக்கு செகண்ட் எடுக்கணும்னு சொன்னா இவங்க அதை ஒத்துக்கணும். இந்த படத்துல வந்து செத்துட்டாங்க. ஆக்சுவலா கொலைக்கு செகண்ட் பார்ட் இருக்கிறதா இருந்தா இவங்க ஆவியா தான் நடிக்கணும். ஆக்சுவலா ஓ, நீங்க சரி கொலைகாரன் நடிச்சிருக்கீங்க. ஏன் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டே அலையறீங்க? அதாங்க நானும் கேட்குறேன். ஆக்சுவலா எனக்கு ஏன் இந்த ரொமான்டிக் ஹீரோ வச்சுக்கிட்டு எதுக்கு சீரியஸான படங்கள் பண்ணுறீங்கன்றதான் என்னோட ஆதங்கமும் கூட. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரெண்டில் உட்காந்து டேரக்டர்ஸ் இந்த கேள்விலாம் கேட்டு அவங்க மனசை கொஞ்சம் மாற்றி விடுங்க. நீங்கள் ஆக்சுவலாக அப்படியே தான் வந்துட்டு இருக்கு எல்லா ஸ்கிரிப்ட்லேயுமே. சீக்கிரமாக ஒரு ரொமான்டிக் ஸ்டோரி கொண்டு வந்து. ஆமாம் ஆமாம் சார். கிசு அதான் அவரே சொல்லுமா? நானே உங்களுக்கு சார் எவ்வளோ அநியாயம் சார், உங்களே டைரக்டா கேட்குறாரு. இல்லை சார், எது உண்மையானு கேட்டால் பரவாயில்ல சார். நானுமே ட்ரை பண்ணுறேன் சார். நான் அப்பப்போ கொளுத்தி போடுறேன், ஏதாவது பண்ணுவீங்கன்னு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறீங்க சார். நீங்களே சொல்லுங்கள் சார், யார்கிட்ட போய் தரப்பு வச்சுக்கணும்னு சொல்லுங்கள், நான் வச்சுக்கிறேன். நான் எல்லாத்துக்கும் சொல்றாரு அவர் போய் என்ன சார்? நல்ல மாதிரியே இருக்கேன் இல்லையா? நம்ம எல்லாருமே அப்படிதான் சார். இந்த ஆம்பளைங்களே அப்படிதான், விட்டுருங்க சார். நம்ப மாட்டீங்க, எங்க கொலை ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலயும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி செலிப்ரேட் பண்ணாரு. பிச்சைக்காரன் 2ல பாத்தீங்கன்னா அப்படியே கமுக்கமா நல்ல ஹஸ்பண்டா இருந்தாரு. சோ புரிஞ்சிச்சு சார். இனிமே பாத்திமா மேம் நான் கூட மாட்டேன். அந்த டான்ஸ் கூட பாத்திமா மேம் தான் நாங்க கூட மாட்டோம் மேடைக்கு. அந்த டான்ஸ் கூட பாத்தீங்கன்னா சூர்யா வந்து இந்த தோல்வியில பாடுவார்ல, அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அந்த வெறுப்பால ஆடுற டான்ஸ். அப்படிங்களா சார்? இல்ல அவங்க அமெரிக்கா எங்க இருக்காங்க? பஞ்சாப்ல இருக்காங்க. வெளியூர்ல இருக்காங்க. எப்படி சார் முடியும் அதெல்லாம்? என்ன சார் இங்க போன்ல இருக்க மார்க்கமா? படத்துலயா? படத்துல உண்மையிலே சார் நானும் அவங்களுக்கு காதலிக்காதறேன் சார். அதனால வந்து டைரக்டர் சொன்னதுனால, நான் தான் டைரக்டர் இல்லை, டைரக்டரோட ஃபோர்ஸ்னால வந்து நான் அப்படி பண்ணி ரொமான்டிக் பண்ண வேண்டிய சூழ்நிலை போச்சு. கொஞ்சம் அதிகமாக அது மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா சார்? பண்ணா ஆயிடலாம்ல சார்? தேங்க்யூ சார். சார் டைம் கிடைக்கும்போது உங்களோட அட்வைஸரை எடுத்துக்கிறேன் கொஞ்சம்.
ஓப்பனாக பேசுங்க ப்ளீஸ். அடுத்து எஸ். இல்லை நான் நடிக்க நிறைய இது பண்ணியிருந்தேன் சார். ஆக்சுவலி என்னோட மீட்ரு கரெக்டாக புரிஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக இவ்வளோ தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஒரு ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. எல்லா படமே சூப்பர் தான் சார். என்னோட கெரியரில் வந்து நான் ஃபஸ்ட்டு படத்துக்கு சரியான விஷயம் தான். பிச்சைக்காரன் 1 வந்து 2 ஊர்லேயுமே வந்து பெரிய ஹிட் ஆகிறதுக்கு சசி சார் பண்ணார், எல்லாம் பண்ணார். மேபி இந்த சால்ட் அண்ட் பெப்பர் வச்சதுனால நடித்த மாதிரி தெரியுதோ தெரியல, எனக்கே வந்து தெரியும். இந்த ஸ்பெஷலாக பண்ண மாதிரி நீங்கள் எதோ கேளுங்க. ஹீரோ ப்ரொடியூசரா பாக்குறோம், டைரக்டரா பார்த்தேன். மியூசிக் டைரக்டர் விஜயன் கொஞ்சம் சைலண்டாக வச்சிருக்கேன் சார் நான். சார் இல்லை இப்போதான் அவர் வந்து ஒரு கான்சர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு சார். மியூசிக் கான்சர்ட் பண்றாரு. நேத்து தான் அனௌன்ஸ் பண்ணாரு. மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் ஆன்லைன்ல. செப்டம்பர் 9th அன்னைக்கு இந்த நேரத்தில் சொல்லலாம். மியூசிக் கான்சர்ட் வந்து சென்னையில் OMC இதுல பண்றாரு. பிரமாதமான ரெஸ்பான்ஸ். நேத்து பிரமாதமான ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலாக நான் மியூசிக் டைரக்டர் ஆன உடனே நிறைய நியூ சிங்கர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தேன் சார். நிறைய லிரிசிஸ்ட் கொடுத்தேன். இப்போ ஆக்டர் ஆன பிறகு நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இப்போ வந்து நிறைய பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நிறைய மியூசிக் கம்போசர்ஸ் இருக்காங்க. கிரிஷ் கோபாலகிருஷ்ணன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஹேண்ட்ஸிமர் கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் லெவலில் ஈக்குவலாக, அதாவது அவங்களுக்குலாம் அவ்வளோ பெரிய பட்ஜெட் கொடுக்கப்படும். அந்த பட்ஜெட்டில் அவங்க அவ்வளோ பண்ணுவாங்க. அதுலேயே வந்து எங்களுக்கு வந்து ஒரு 1% அவுட் ஆஃப் 100% 10% தான் எங்களுக்கு பட்ஜெட் இருக்கும். அது கூட அதிகம் தான் இல்லையா? ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்து இவ்வளோ பெரிய மியூசிக் பண்ணக்கூடிய கிரிஷ் கோபாலகிருஷ்ணன் நிறைய திறமசாலிகள் இருக்கிறதுனால என்னோட கெரியரை நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மியூசிக் கம்போசர்ஸையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்பட்றேன் சார். ஆக்சுவலாக அதனால அப்பப்போ ரேராக தான் பண்ணுவேன் மியூசிக். கேளுங்க சார். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் கதைன்னு இதாக வந்தால் எனக்கு கதை ஆக்சுவலாக கதை எழுதுறது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் சார். மினிமம் வந்து ஒரு நல்ல கதை எழுதுறதுக்கு 1 year மினிமம், அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் எனிதிங் சார். நீங்கள் கூட அந்த ஸ்கிரிப்டுக்கு மேட்ச் ஆனால் கூப்பிட்டுருவேன். நீங்கள் வேணா ப்ளீஸ். கண்டிப்பாக சார். சார் நல்ல கதையில் பொருந்தக்கூடிய முகங்கள் அத்தனையுமே ஹீரோ தான் சார். யார் வேணும் ஆக்ட் பண்ணலாம். நான் ஆக்ட் பண்ண வந்துட்டேன் சார். அவரை பொறுத்தவரைக்கும் கதை தான் சார். இன்ஃபேக்ட் 2 படமும் பார்த்தீங்கன்னா 3 படம் பண்ணுறாரு. இருங்க அடுத்த 2 படமும் அவர் புது டைரக்டர் தான் அறிமுகப்படுத்துறாரு. நீங்களும் பண்ணலாம் சார். சொல்லுங்க. சார் தேட்டர் ஒன்று சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. எஸ் சார். என்ன கோரிக்கை வைக்கிறாங்க? ஓகே டிக்கெட் எவ்வளோ இப்போ போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக? அப்படிங்களா? அப்படி பண்ணால் அவங்களுக்கு இன்னும் நல்ல செழிப்பாக இருக்கலாம். அப்படியா? ரசிகர்கள் வந்து பெரிய ஹீரோஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டே டிக்கெட்டுக்கு வந்து 5000 ரூபா கூட கொடுக்க அவங்க ஆசைப்படுறாங்க, ஆர்வப்பட்டு தான் வர்றாங்க. சுய கட்டுப்பாடு தான் எல்லாத்துக்கும். நம்ம வந்து இவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாம் கம்ப்ளீட்டாக அவங்களோட ஸ்ட்ரகிள் நமக்கு தெரியாது இல்லையா? சம்டைம்ஸ் நீங்கள் வந்து ஓடுற படங்களை மட்டும் பார்க்குறீங்க. சில சமயம் வந்து சில படங்களுக்கு வந்து புது டேரக்டர்ஸ் புது டீம் இருந்தால் கூட அவங்க தேட்டர் கொடுக்குறாங்க. சம்டைம்ஸ் அது வந்து ஏசி கட்டணம் கூட சம்டைம்ஸ் வரமாட்டேங்குதுன்றதுனால பெரிய பெரிய ஹீரோஸ் வரும்போது தான் அந்த படத்தை வச்சு அவங்க சம்பாதிக்க முடியுது. அவங்க நிலைமை நமக்கு தெரியாது. இப்போ அவங்க டிக்கெட்டில் வருதோ இல்லையோ அட்லீஸ்ட் சமோசா வித்து போண்டா பஜ்ஜி வித்தாவது அவங்க சம்பாதிக்கிறாங்கன்ற லெவல்லலாம் அவங்க 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 ஷூஸில் நீங்கள் இறங்கி பார்த்தா அவங்க பிரச்சனைகள் தெரியும். ஐ திங்க் அது ரைட்டாக தப்பான்னு தெரியல. மேபி இன்னும் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி நம்ம ரொம்ப அது ஸ்பெண்ட் பண்ற தொகை வந்து அதிகம் தானே. 250 ரூபா வந்து ஜிஎஸ்டி இல்லாம கேட்டா ஜிஎஸ்டியோட 300 ரூபாய்க்கு மேல போகுது. அது அதிகம் தானே. ஒரு நாளைக்கு 600 ரூபா தான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னா அந்த டிக்கெட் மேபி ரசிகர்களுக்கு மட்டும் வந்து ஹீரோஸே டிக்கெட் வாங்கி தர மாதிரி ஏதாவது ஹீரோஸ்ட்டு கேட்டு பார்க்கலாம். நீங்கள் கொடுப்பாங்களா ரசிகர்கள்? சார் நான் பெரிய ஓப்பனிங் ஹீரோலாம் கிடையாது சார். பெரிய பெரிய ஹீரோஸ் 4 பேர் இருக்காங்க. நம்ம ஏதோ ஹீரோ அவ்வளோதான். ஃப்யூச்சரில் வந்து மேபி ரசிகர்கள் மன்றத்துக்கு சார்ந்தவங்களுக்கு வந்து ஒரு கன்செஷன் அதுன்ற இல்லை, ரசிகர் மன்றம் சார்ந்தவங்களுக்கு வந்து மேபி ஒரு கன்செஷன் வந்து ஹீரோஸ் தரப்புலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கொடுக்க சொல்கிறீங்களா? சரி, உங்களுக்கு மொத்தம் டிக்கெட் ப்ரைஸு கூட்டக்கூடாது. தயவு செஞ்சு கூட்டாதீங்கப்பா, வேண்டாம். அதானே இது கூட்டணும்னு சொல்கிறீங்க, கூட்டக்கூடாதுன்றீங்களா? இல்லை, ஐயோ நான் எங்கேயோ போயிட்டேன், விட்டுருங்க. சரி நம்ம பேசலாம் டீட்டெயில்டாக அதை பற்றி. நான் தெரியுங்க அவங்ககிட்டலாம் பேசி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா முடிவு பண்ணலாம். ஆக்சுவலாக படத்துக்கு எந்த மாதிரியான எஃபெக்ட் இருக்கு? ஏன்னா இது வந்து ஒரு தேடி கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மர்டர் மிஸ்ட்ரி. ஆமாம், யார் கொலை பண்ணா அப்படின்னு. போலீஸை தாண்டி தனியாக இது நான் போலீஸ் தான். இல்லை இதில் இருந்தது. இந்த படத்துக்கு ஜெய்சங்கரப்போ நீங்கள் தான் அந்த கேப்லாம் போட்டு என்ன நடிக்கிறதுக்கு என்ன பயிற்சின்னு கேட்குறீங்களா சார்? அது இப்போ நான்லாம் பண்ணிடுவேண்ணா.
அதுக்கு அது மாதிரிலாம் இல்லை சார். நான் கம்ப்ளீட்டாக ஒரு களிமண் மாதிரி போயிடுறது. டேரக்டர்ஸ் கூப்பிடும்போது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் சார், 1000 டேக் சொல்லுங்கள், அதுவும் பக்கத்தில் வந்துலாம் சொல்லாதீங்க, மைக்கில் ஓப்பனாக பேசுங்க, அங்கேருந்து சார் சத்தப்பெல்லாம் இருக்குது, நல்லா இல்லை, ஒன் மோர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி என்னோட அப்படியே சரண்டர் பண்ணிடுவேன் டேரக்டர்ஸ் கிட்ட. அந்த கம்ஃபர்ட் கொடுக்கறதுனால நான் வந்து அந்த பிஃபோரே வந்து மைண்டை கண்டிஷன் பண்ணி வச்சுட்டு வர விஷயம்லாம் நான் பண்ணுறது இல்லை சார். ஸ்பாட்டில் வச்சு அவர் என்ன வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அப்படின்றதுனால ப்ரிப்பரேஷன் எதுவும் பண்ணல, அவர் கேட்டது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கேன். ஐ திங்க் ஹீஸ் ஹாப்பி. தேங்க்யூ. அப்புறம் உங்களை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அப்படியே வந்துருங்க, வரதான் வந்துட்டீங்க, வந்துருங்க. இவங்க தான் இந்த படத்தை வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்த ரேகா. ஓகே, தேங்க்யூ.